திருச்சி தென்னூர், அண்ணா நகர், கம்பன் நகர், பாரதியார் தெரு, பாரதிதாசன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் கழிவுநீருடன் கலந்து தெருக்களில் தேங்கியுள்ளது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மணப்பாறை அருகே வேங்கைக்குறிச்சியில் தரைப்பாலத்தை தாண்டி பாயும் வெள்ளத்தில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடுக்காட்டுப்பட்டி, வெள்ளையகவுண்டம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலை என்பதால் கேரண்டி இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா CGTMS திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இருபுறமும் பொதுமக்கள் செல்ல முடியாமல் வேடிக்கை பார்த்தனர். சாலையின் இருபுறமும் காவல்துறை சார்பில் தடுப்புகள் வைக்கப்பட்டாலும் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தில் சிலர் கடந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கனமழை காரணமாக சின்னசேலம் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் ஏரி நிரம்பியது. கால்வாய் வழியாக ஏரி நீர் சென்ற நிலையில் கால்வாய் உடைந்து 100 ஏக்கர் விவசாய நிலங்கள் முழுவதும் ஏரி நீர் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. மக்காச்சோளம், நெல் வயல்களில் முழங்கால் அளவிற்கு ஏரி நீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.